இப்போ இந்த உசுறு உயிரோடு இந்த மண்ணில் இல்லை. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இவரை நான் பார்த்தேன் பஸ் ஸ்டாண்டில். ரொம்ப முடியாமல் இருந்தார். உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவரை செக் பண்ணோம். அப்போ அவருக்கு டிபி இருக்கதாகவும் அவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது, என்னென்னா அவர் ஸ்டேபிளாக தான் இருக்கார் அப்படின்னு 108 ஆம்புலன்ஸ்லேருந்து செக் பண்ணவங்க சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம நாளைக்கு இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பார்த்தா அடுத்த நாள் அவர் இறந்துட்டார். அவருக்காக நான் போய் ஒரு கடையில் போய் அட்டையில் படுக்க சொன்னாங்க. ஏன்னா போட்டிருக்க துணி ரொம்ப மெலிசாக இருக்குது, ரொம்ப ஹீட் இறங்கும், அதனால் அட்டை மாதிரி ஏதாவது விரித்து படுக்க வைங்கன்னு சொன்னாங்க. நான் ஐயாட்ட பேசினேன். ஐயா பேசும்போது சரியாக அவரால் பேச முடியல, எல்லாமே செய்கை தான். யூரின் டியூப்பு ஆல்ரெடி போட்டிருக்கு, அதாவது அதனால் புண்ணு யூரின் சரியாக போகலை, எனக்கு யாரும் இல்லைன்னு ஐயா பகிர்ந்துக்கிட்டாங்க என்கிட்ட. இதுபோல் அப்பாக்கள்லாம் பார்க்கும்போது இந்த பிள்ளைங்க மேலே எனக்கு ரொம்ப கோபந்தான் வருது. ஒரு தாய் தந்தை இல்லாத எனக்கு இருக்கிற அந்த வருத்தம் சாதாரண மனுஷங்களுக்கு இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப தைரியமாக சொல்லிட்டு வந்தேன், சீக்கிரத்தில் நான் ஒரு வீடு பார்த்துருவேன், அந்த வாடகை வீட்டில் நம்ம எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம், நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் என் கூட இருக்கலாம் தைரியமாக சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஒரு உயிரோடு இல்லை. தயவுசெய்து சொந்தங்கள் எல்லாருக்கும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், நாங்கள் இவங்களெல்லாம் பார்க்க தயாராக இருக்கோம். ஆனால் எங்களுக்கான பண வசதிகள் எதுவும் எங்ககிட்ட கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, கையேந்தி தர்மம் எடுத்தாலும் செய்யணுங்கிறக்காக தான் அவங்க எல்லாருக்கிட்டே நான் கையேந்தி நிற்கிறேன். எப்போவுமே இவங்க எல்லோரையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வீடு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அப்பாக்களை ரோட்டில் விடாதுங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரையும் கடக்கும்போதும் நான் எல்லாரையும் இழந்துட்டு தான் இருக்கேன். போன வருஷம் மட்டும் குளிரால் ரொம்ப முடியாமல் இறந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பெத்த பிள்ளைங்க எப்படி தான் இவங்களை இப்படி ரோட்டில் விடுறதுக்கு மனசு வருதோ தெரில எனக்கு. நாங்களாம் தாய் தந்தை இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எத்தனையோ பேரை இழந்துட்டேன். இனியும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சாலை ஓரத்தில் இருக்க எல்லாரையும் என்னால் வச்சு பார்த்துக்க முடியாது. ரொம்ப முடியாதவங்க, பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்கள ஒரு 50 பேரையாவது வச்சு பார்த்துக்கணுன்னு ஒரு வீடு பார்த்துட்ருக்கேன். கடவுளோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணும், அதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இவரோட இழப்பு எனக்கு இன்னும் மன வருத்தத்தையும் வலியையும் ரொம்ப கொடுக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில எனக்கு. இன்னும் எத்தனை பேரை நம்ம இழக்க போகிறோன்னு எனக்கு தெரில. இந்த கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. நாளைக்கு இவர் சரியாயிடுவார்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு அந்த நம்பிக்கை போய் நீ எத்தனை பேர் இப்படி கஷ்டப்படுறாங்களோ கடவுளே, சீக்கிரம் அது ஒருக்கான வழி பண்ணணும் அப்படின்னு தோணுது.